கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் எல்லா விதத்துலையுமே நீங்கள் ஏமாந்து தான் நிற்கிறீங்க. திறமையாக போய் சொல்கிறாங்க உங்ககிட்ட பொறுத்த வரைக்குமே. ஒரு நொடியில் நீங்கள் கண்டுபிடிச்சிடுறீங்க. அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க எதனால் இப்படி பேசுகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்திட்டு தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் மனசுங்கிறது கொஞ்சம் பயப்பட்டு நிற்கிது. எதுவாக இருந்தாலும் பேச்சுலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறீங்க. மற்றவங்க நடவடிக்கையிலுமே கவனம் கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. எடப்போட தான் பார்க்குறீங்க. ஆனாலுமே இந்த நேரம் நீங்கள் என்ன தான் பொறுமையாக இருந்தாலும் மற்றவங்க வழியில் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. தொடர்ந்து உங்களுக்கு நேர்மைக்கு உங்களுடைய நேர்மையை சந்தேகப்படுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள்ங்கிறது சுற்றி இருக்கக்கூடியவங்க செஞ்சிடுறாங்க. பேச்சுவார்த்தை மூலமாகவும் காயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே மனசில் நீங்கள் வன்மங்கிறது இல்லை. நிறைய பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறதால உங்கள் உள் மனசில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் விட்டு பிடிக்கலான்னு யோசிக்கக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீங்க. அடுத்த முறை வர்றப்போ பார்த்துக்கலான்னு பெரும்பாலும் நீங்கள் இந்த நேரம் விட்டு பிடிக்கிறீங்க. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது நேரம் இல்லாமலாம் இல்லை. நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதுக்கு தான் சண்டை சச்சரவு வருதுனே தெரியாத அளவுக்கு பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. மனசில் தான் கஷ்டம் ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் இன்னொரு பக்கம். எவ்வளோ பாடுபட்டாலும் அது இந்த நேரத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியல. கையில் காசு பணங்கிறது தங்கலை. சேமிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. ஒன்று போனால் ஒன்றுங்கிறது செலவு இருந்துக்கிட்டே இருக்குது. பண கஷ்டத்தை கூட எங்கேயாவது கடன் வாங்கியாவது சரி செஞ்சிடலாம். ஆனால் மன கஷ்டம் இருக்குதே அப்படி இல்லை. சாதாரண வேலையை கூட உங்களால் சரியாக செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க. மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. மன அழுத்தங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. குழப்பத்தாலேயே தவிக்குது. எதை செய்யறது எதை விடுறதுனே தெரியாத அளவுக்கு இந்த நேரம் மன அழுத்தம் கன்னி ராசி அன்பர்களுக்கு அதிகம்தான். மன அழுத்தத்தாலேயே தன்னம்பிக்கைங்கிறது இல்லை. வரப்போகிறது எல்லாமே எப்படி சமாளிக்குங்கிற ஒரு தைரியங்கிறது இல்லாத சூழல் இருக்கிறீங்க. சாதாரண விஷயத்தை கூட எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இந்த நேரங்கிறது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இதை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமாக இருக்கட்டும், மன கஷ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயத்தால் நீங்கள் நீக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் பரிகாரமாக கூட செய்யலாம். அப்படி பார்க்குறப்ப இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, எந்த விஷயம் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு பரிகாரமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த காலகட்டங்களில் சனி ராகு பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் இந்த 3 கிரக அமைப்பு உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. நினைச்சுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி தருங்க. வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் தான் இருக்குது. அதாவது புத்திசாலித்தனமாக செயல்படணும். ஒரு மனசு உள்ளுணர்வுங்கிறது சொல்லும். எந்த விஷயம் ஒரு காரியத்தை எடுக்கிறீங்கன்னா அது எந்த மாதிரியான முடிவு கொடுக்குங்கிறது உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். அதை நம்பி செயல்பட பாருங்கள். சிறப்பாக இருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த காலகட்டம் சிறப்பான லாபம் கிடைக்கும். கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். தனக்காரகன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால, சுகாதிபதி குருவும் தனஸ்தானத்தை பார்க்கறதால பொருளாதாரத்தில் எந்த குறையும் இல்லைங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு தான். முன்னாடி கூட கையில் காசு பணம் தங்கிட்டாலே அதுக்கு பின்னாடி ஒரு செலவுங்கிறது வாசப்படி முன்னாடி வந்து நின்று இருக்கும். செலவு மேலே செலவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு தராது. பொருளாதார நிலையில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் செலவு கொடுக்கும். முன்னாடி ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் வரவும் செலவும் கொஞ்சம் சமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். தேவையில்லாத செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சுபகாரிய முயற்சி செய்தீங்கன்னா எடுத்த எடுப்புலேயே கொஞ்சம் நடக்காது, கொஞ்சம் தடை கொடுக்கும். ஆனால் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த காலகட்டங்களில் 2ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ராசிக்கு சனி செவ்வாய் சம்பந்தத்தால் பாதிப்புங்கிறது பெருசாக குறைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி இருந்த பல தடுமாற்றம் தடங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வெளியாட்கள்கிட்ட மனசை விட்டு நீங்கள் பேசுகிறத விட உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்டே உங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பாக இருக்குதுங்கிறத உங்கள் நெருக்கமானவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்டையே நீங்கள் மனம் விட்டு பேசிக்கிட்டாலே பல பிரச்சனை தீந்துடும். தொடர்ந்து புதிய முயற்சி செய்ய போகிறீங்க. கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பாக இருக்கும். ஒரு பண உதவி கேட்குறீங்க, ஒரு வங்கியில் பண உதவி கேட்குறீங்க, கூட்டுறவு சங்கத்தில் ஒரு வங்கி உதவி கேட்குறீங்க, பண உதவி கேட்குறீங்கன்னா மானியத்தோட கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். வீண் செலவு குறைக்கணும். காசு பணம் இருந்தால் நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் வீணான செலவு செய்கிறீங்க. அதை குறைக்க பாருங்கள். மனசில் குழப்பத்தை குறைக்க பாருங்கள். முடிவெடுக்கிறதுல சிரமமாக இருந்தால் வீட்டில் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியமாக வீட்டு விஷயத்தை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய பாதிப்பு.
இந்த நேரம் உதவி செய்கிற மாதிரி தான் வருவாங்க. ஆனால் இன்னும் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் வெளி நபர்கிட்ட உங்கள் குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்கள அனுமதிக்காதீங்க. முக்கியமான வேலையெல்லாம் இருக்குதுங்கன்னா இந்த நேரம் முக்கியமான வேலை, ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறீங்க, முக்கியமான வேலை செஞ்சாகணும்னா இந்த நேரம் கொஞ்சம் நிம்மதியாக செய்யணும். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு பொருளை எடுக்கிறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அலட்சியமாக நினைக்கிற இடத்துல வைக்காதீங்க. கொஞ்சம் உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். மற்றபடி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உடல்நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக தொந்தரவு தராது, ஆனால் செலவு கொடுக்கும். மருத்துவ செலவுங்கிறது கொடுக்கும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த காரம், இந்த உப்பு புளிப்பு முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் குறைச்சிக்கிறது தான் நல்லது. அவசர முடிவு எடுக்க வேண்டாம். மனசு குழப்பத்தில் இருக்கிறதால முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நேரம் டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பேச்சாலான நீங்கள் எதை வேணாலும் சாதிச்சுக்கலாங்க. பேச்சு திறமை சிறப்பாக இருக்குது. இனிமையாக நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இனிமையாக பேசிட்டு வந்தீங்கன்னா மற்றவங்க மனசை கவர்ந்துருவீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக முடியும். பொருளாதார நிலையில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புண்டு. தாய் வழியில் அனுகூலமான பலன் கிடைக்கும். உறவு வகையில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லைனாலுமே தொந்தரவும் இல்லை. அந்த வகையில் சாதகம் தான். குழந்தைகளோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. எதிரிகளால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புங்கிறது பெருசாக இல்லை. குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் நல்ல பலன் கிடைக்கும். வியாபார ரீதியாக ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தை வழியில் அனுகூலமான பலன் கிடைக்கும். தந்தை வழியில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா விட்டதை படிக்கலாம். இடம் மாற்றம் நிறைய பேர் வேண்டி நிற்பீங்க. அந்த இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுமே வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலமாகவும் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பலனை கன்னிராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் சூரிய பகவானால் உங்களுக்கு தெம்பு தைரியம் உண்டானாலுமே கொஞ்சம் செலவுங்கிறது கொடுக்கும். அதனால் செலவு திட்டமிட பாருங்கள். கொஞ்சம் அலைச்சல் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தொலைதூர பயணமாக இருந்தால், அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செய்ய பாருங்கள். பண விவகாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த புதன்கிழமை நாட்களில், வியாழக்கிழமை நாட்களில் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும், தினசரி நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட வேலையாக இருந்தாலுமே அந்த வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு தராது. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு குருவோட பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் பாதிப்பு இல்லைங்க. நிம்மதி தரக்கூடிய நேரம் தான். உங்களுக்குள்ள திறமைங்கிறது வெளிப்படும். திறமையாலேயே பல விஷயத்தை சாதிக்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துலையுமே பாராட்டு கிடைக்கும். உடல்நிலையில் பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. தொந்தரவு தராது. வேலையிலுமே எதிர்ப்புங்கிறது இல்லை. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். ஆனால் நீங்கள் இந்த வியாழக்கிழமை நாட்களில் மட்டும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செய்ய பாருங்கள். குழந்தைகளுடைய உடல்நிலையில், வாழ்க்கை துணையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்படக்கூடாது. இந்த நேரம் எதுக்குமே பதட்டப்படக்கூடாது. கொஞ்சம் பயம் இல்லாமல் பொறுமையாக, நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக ஒவ்வொரு வேலையிலையும் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு நெருக்கடிங்கிறது எதுலையுமே இல்லை. சிறப்பான பலன் தான். ராகு கூடவே இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் இந்த நேரம் அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரப்போகிறார். அதனால் எந்த நிலையிலும் உங்களுக்கு சாதகம் தான். நெருக்கடிங்கிறது பெருசாக தராது. அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வாக்குவாதம் செய்யக்கூடாது. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மன கஷ்டம், பண கஷ்டம் வரது எல்லாமே சகஜம்தான் நினைக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க. அதுமாதிரி கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க. ஆனாலுமே வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மனசில் கஷ்டம் இருக்குது, ஒரு தவிப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்க, ஒரு முடிவெடுக்க முடியலன்னு நீங்கள் யோசிக்கிறப்ப இந்த விஷயத்த செய்ய பாருங்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போய் நீங்கள் துர்க்கைக்கு தீபம் போட்டு ராகு கால நேரத்தில் ஓம் தும் துர்க்காய நமகங்கிற இந்த மந்திரத்தை, அதாவது ஓம் தும் துர்க்காய நமக இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்ல பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே 108 முறை சொல்கிறது நீங்கள் நல்லது. இதனால் மனசில் இருக்கக்கூடிய மன கஷ்டம் குறையும். மனசை ஒருநிலைப்படுத்தி ஓம் தும் துர்க்காய நமகங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறப்ப மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பண கஷ்டம், ஒரு பொருளாதார நிலையில் நல்ல நிலைக்கு வர முடியல, அப்படியே நீங்கள் உழைப்பு கொடுத்து நீங்கள் வருமானத்தை கொண்டு வரீங்கன்னா கூட கையில் பணம் தங்கலை, ஏதாவது வகையில் செலவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், நீங்கள் எவ்வளோ ரூபாய் சம்பாரித்தாலும் பரவாயில்ல, 1 ரூபாயாவது நீங்கள் உண்டியல் வாங்கி அதில் மாதம் முழுவதுமே நீங்கள் சேமிக்க வச்சு அந்த சேமித்த பணத்தில் வாழைப்பழம் வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய இல்லைன்னா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நீங்கள் உணவாக தர முயற்சி செய்ய பாருங்கள். இது
பொருளாதார நிலையில் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி மனசில் குறை இருக்குது, வீட்டில் பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க அந்த குறை என்னவோ அதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வெல்லம் இல்லைன்னா சக்கரை இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை வச்சு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாசப்படிக்கு வெளியில் நீங்கள் வச்சுட்டு தூங்க போக பாருங்கள். இதனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைங்கிறது நீங்கள் கூட வாய்ப்புண்டாகும். இந்த விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இது ஒரு எளிமையான பரிகாரம் தான். அதனால் மனக்குறைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புண்டாகும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.